சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. சேரமன்னரே, அவையோர்களே, உங்களையெல்லாம் அழைத்து வரச் சொல்லி அவையை கூட்டிய நான் ஏதும் பேசாமல் வாட்டமுடன் அமர்ந்திருப்பது கண்டு நீங்கள் திகைத்துப் போயிருப்பீர்கள் என்பது புரிகிறது. எனக்கு வந்த அந்த செய்தியை சொன்னால் நீங்களும் வருத்தத்தில் ஆழ்ந்து விடுவீர்கள். அப்படி என்னதான் நடந்தது மன்னவா? சொல்கிறேன். சொல்லத்தானே அழைத்தேன். நாம் அனைவரும் மதித்து போற்றும் பாண்டிய நாட்டின் மாமன்னர் பெருவழுதி பாண்டியர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு நிரந்தரமாக படுக்கையில் கிடக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இது என்ன விபரீதம்? நீதிகளை கடுமையாக கடைபிடிக்கும் பாண்டிய பேரரசருக்கு எப்படி திடீரென்று இப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டது? எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் பாண்டிய மன்னர் படுத்த படுக்கையாக இப்படி செயலற்று கிடக்கிறார் என்று நினைக்கும் போது நம்பவே முடியவில்லை. இவரது ஆட்சியில்தானே பாண்டிய நாடு போர் என்பதே இல்லாமல் அமைதி பூங்காவாக விளங்குகிறது. அவர் செயலற்று கிடக்கிறார் என்று தெரிந்தால் பகைவர்கள் அதனை பயன்படுத்திக் கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க முயல்வார்களே. போரற்ற நாடு என்பதால் படைபலமே இல்லாத நாடு என்று சொல்லிவிட முடியாது. நாட்டின் பாதுகாப்பிற்காக 4 வகை படைகளையும் எப்பொழுதும் தயார் நிலையில் நிறுத்தி இருக்கிறார் பாண்டிய மன்னர். அவர் படுக்கையில் கிடந்தபடியே விரலை அசைத்தால் போதும், மறுகணமே அந்த படை போருக்கு வீர்கொண்டு புறப்பட்டு விடும். இருப்பினும் தான் அதற்கு தலைமை தாங்கி நடத்த முடியாமல் இப்படி கிடக்கிறோமே என்ற வருத்தம் அவரை மிகவும் வருத்துமே. தாங்கள் சொல்வது உண்மைதான் சேரமன்னரே. பாண்டிய மன்னர் பெருவழுதி முதலில் எமது அழைப்பை ஏற்று பூம்புகாரில் நடக்கும் இந்திர விழாவிற்கு வந்ததும், இங்கு நடந்த ஊர்வலத்தில் என்னோடு ரதத்தில் அமர்ந்து நகர்வலம் வந்ததும் கண்கொள்ளா காட்சியாக என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. அன்று தொடங்கிய அந்த நட்பு பின்னர் உறவாகவே மாறி சம்பந்தியாகவே ஆகிவிட்டார். அப்படிப்பட்டவர் இப்பொழுது எழுந்து நடக்க கூட முடியாமல் படுக்கையில் கிடக்கிறார் என்பது என் மனதை பதறச் செய்கிறது. என்னை நேரில் காண வேண்டும் என்று அழைப்பு அனுப்பியிருக்கிறார் பாண்டிய மன்னர். அதனால் நான் இன்றே பாண்டிய நாட்டிற்கு புறப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதை உங்களிடம் அறிவித்து சேர மன்னரிடம் விடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவையை கூட்டினேன். என்ன சொன்னீர்கள்? என்னிடம் விடை பெறப் போகிறீர்களா? என்னால் இதை ஏற்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் சேரலாதரே? நான் இந்த நிலையில் உடனே புறப்பட வேண்டியது அவசியம் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? நன்றாக புரிகிறது. ஒருவரது மகிழ்ச்சியான தருணத்தில் நம்மால் போக முடியாமல் போனாலும் சங்கடமான தருணத்தில் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். அதனால்தான் தாங்கள் உடனே புறப்பட நினைக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். என்னிடம் விடை பெறுவதாக சொன்னீர்களே, அதைத்தான் நான் ஏற்க முடியாது என்கிறேன். இந்த தருணத்தில் நானும் உங்களோடு இணைந்து பாண்டிய நாட்டிற்கு வருவதுதானே முறை. தங்கள் விருப்பம் அதுவானால் அவசியம் வாருங்கள். தாங்களும் என்னோடு வருவது கண்டு பாண்டிய மன்னர் பெரிதும் மகிழ்வார். அவர் நலமாக இருக்கும் போதே நான் அவரை சந்தித்திருக்க வேண்டும். அவரது இத்தகைய நிலைக்கு காரணம் அவருக்கு என்னால் ஏற்பட்ட மன உளைச்சல் கூட காரணமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் அவரை கண்டு அதற்காக மன்னிப்பு கோர வேண்டும். நடந்து முடிந்ததை பற்றி ஏன் நினைக்கிறீர்கள்? அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்து அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. பாண்டிய மன்னரது நண்பராக அவரது நலத்தை விசாரிக்க வந்தால் போதும். நல்லது. நான் உடனே எனது பிரதானியாரை இங்கு வந்து சேரமா தேவியையும் பரிவாதினியையும் அழைத்துச் செல்லும்படி சேர நாட்டிற்கு மடல் அனுப்புகிறேன். நான் தங்களோடு பாண்டிய நாட்டிற்கு வந்து பெருவழுதி பாண்டியரை கண்டு நலம் விசாரித்துவிட்டு அங்கிருந்தே சேர நாட்டிற்கு புறப்படுகிறேன். அப்படியே செய்யுங்கள். மன்னவா, சொல் விஜயபூபதி. ஒரு விண்ணப்பம். என்ன? இந்த நேரத்தில் நானும் தங்களோடு வந்து பாண்டிய மன்னரை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதனால் நானும் தங்களோடு வர அனுமதி தர வேண்டும். இல்லை விஜயபூபதி, நான் வானவன் மாதேவியோ கிள்ளி விளவனையோ கூட இப்பொழுது என்னுடன் அழைத்து செல்ல போவதில்லை. நான் மட்டும் சேர மன்னரோடு புறப்பட போகிறேன். மன்னவா. விஜயபூபதி, இந்த நேரத்தில் நீ இங்கே இருக்க வேண்டியது அவசியம் என்று உனக்கு தோன்றவில்லையா? இருங்கோவல் மடிந்ததோடு அவனை சேர்ந்த அனைவருமே அழிந்து விட்டார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விதை இந்த மண்ணில் இன்னமும் கிடக்கிறது என்பதை அன்று நம் அவைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த வேளீர் வீரன் நமக்கு உணர்த்தி விட்டான்.
நான் இல்லாத நேரத்தில் அவர்கள் கிளைத்தெழுந்தால் அதை அடக்குவதற்கு கிள்ளிவளவனுக்கு துணையாக நீ இங்கு இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அவர்களை பற்றி முழுமையாக அறிந்தவன் நீதானே. எந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது உனக்கு மட்டும் தானே தெரியும். அதனால் நான் இல்லாத நேரத்தில் நாட்டை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு உனக்குத்தான் இருக்கிறது. மன்னவா, என் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு பெரிய பொறுப்பை தாங்கள் தரும்போது அதை விடுத்து நான் எங்கும் செல்ல மாட்டேன். தங்கள் ஆணைப்படி இங்கேயே இருந்து கொண்டு சோழ நாட்டின் பாதுகாப்பை பார்த்துக் கொள்கிறேன். அப்படி சொல் விஜயபூபதி. இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். சேரமன்னரை, தாங்கள் தங்கள் துணைவியாரிடமும் பரிவாதினியிடமும் நடந்ததைச் சொல்லி அவர்களை புறப்பட தயாராகும்படி கூறிவிட்டு வாருங்கள். விஜயபூபதி, மன்னவா, நாங்கள் புறப்படுவதற்காக உடனே ஒரு ரதத்தை ஏற்பாடு செய். ஆணை மன்னவா. நான் பாண்டிய நாட்டிற்கு சென்று நிலைமையை தெரிந்து கொண்டு மடல் அனுப்புகிறேன். அதற்கேற்ப செயல்படுங்கள். நான் இங்கேயே அனைவரிடமும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அவை கலையட்டும். இந்த இடத்திற்கு தானே அவர் வந்து சந்திப்பதாக சொன்னார். ஏன் அவரை இன்னும் காணவில்லை? நில்லுங்கள். வேளிர் சிற்றரசர்கள் ஆதிவர்மன், கோச்சங்கனார் இருவரும் உங்களை சந்தித்து கூறிய ஆலோசனைப்படிதானே இப்பொழுது எங்கள் தலைவரை சந்திக்க இந்த இடத்திற்கு வந்துள்ளீர்கள்? ஆமா. இப்படி ஆயுதத்தோடு நீங்கள் சந்திக்க வந்தது தவறு. முதலில் அதை தூக்கி எறியுங்கள். தங்களிடத்தில் வேறு ஆயுதம் ஏதேனும் மறைத்து வைத்திருக்கிறீர்களா? இல்லை. உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? உறுதியாகத்தான் சொல்கிறேன். வேறு ஆயுதம் எதுவும் என்னிடத்தில் இல்லை. இப்பொழுது நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் தானே வேளிர்குடி தளபதி? இல்லை இல்லை, வேளிர்குடி தலைவன் விருமன். என்றுமே எங்கள் வேளிர்குடியின் தலைவன் இருங்கோவேள்தான். அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவரின் அடி பற்றித்தான் நாங்கள் வாழ்கிறோம், இனியும் வாழ்வோம். இப்போது வேளிர்குடியை வழிநடத்திச் செல்வது நானாக இருந்தாலும் எங்களை எப்பொழுதும் வழிநடத்திச் செல்வது எங்கள் வேளிர்குடி தலைவர் இருங்கோவேளின் லட்சியம்தான். அது எந்நாளும் எங்களிடம் மாறாது. என்றுமே அவர்தான் எங்களுக்கு தலைவர். பாண்டிய தளபதியாரே, என்னுடைய விருப்பம் என்ன என்பது பற்றி வேளிர் சிற்றரசர்கள் ஆதிவர்மனும் கோச்சங்கண்ணாரும் தங்களுக்கு தெரியப்படுத்தினார்களா? தெரியப்படுத்தினார்கள். தங்களுடன் கூட்டணி வைத்து செயல்பட நானும் விருப்பமாகத்தான் இருக்கிறேன். ஆமாம், இந்த பாண்டிய தளபதி மணிமாறனுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு எப்படி தோன்றியது? என்னை எதனால் தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த பாண்டிய நாட்டில் எங்களுக்கு உதவக்கூடியவர்கள்
யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று வேளிர் சிற்றரசர்கள் ஆதிவர்மன், கோச்சங்கண்ணார் இருவரையும் வைத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்தேன். அப்பொழுதுதான் வேளிர் சிற்றரசர்கள் என்னிடத்தில் உங்களை பற்றி சொன்னார்கள். பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல் நிழல் காரியம் செய்ய எண்ணுபவனுக்கு நிழல் காரியம் செய்யும் இன்னொருவன் தானே துணை நிற்பான். அதன் அடிப்படையில்தான் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். உங்கள் தேர்வு சரியானதுதான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்வார்களே, அதுபோல் நீங்கள் எனக்கு நண்பன், நான் உங்களுக்கு நண்பன். ஆமாம், வேளிர் வீரர்கள் எப்போதும் மறைந்திருந்து தாக்க மாட்டார்கள், நேருக்கு நேர் மோதுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு மறைந்திருந்து என்னிடம் இருந்த ஆயுதத்தை தூர எரியச் செய்துவிட்டு பிறகு என்னை சந்தித்தீர்கள். அது காலம் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். எங்கள் வேளிர்குடி தலைவர் இருங்கோவேளின் வாழ்க்கையில் அந்த சோழ நாட்டு வீராங்கனை முத்துநகை முதலில் தோழியாய் நுழைந்து, காதலியாய் கிளர்ந்து, மனைவியாய் படர்ந்து, துரோகியாய் வளர்ந்து, இறுதியில் எங்கள் வேளிர்குடி தலைவர் உட்பட அத்தனை பேரையும் அழித்து விட்டாளே. ஆனால் அதோடு அழிந்து விட்டதா எங்கள் வேளிர் இனம்? இல்லையே, அது அழியாது. அதை யாராலும் அழிக்கவும் முடியாது. வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம் போல் எங்கள் வேளிர் இனமும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இங்கிருக்கும் ஒரு மரத்தை வெட்டி அதை அழிக்கலாம், ஆனால் மரம் என்ற இனத்தையே அழிக்க முடியுமா? முடியாது. அது அழியாது. மறுபடியும் மறுபடியும் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சோழ நாட்டு வீராங்கனை முத்துநகை எல்லோரையும் அழித்தாள். ஆனால் எங்கள் வேளிர் குலம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் உயிர் பிழைத்தேன். என்னில் பாய்ந்த அந்த உடைவாள் என் உயிரை பறித்து விடவில்லை, என் காலைத்தான் ஊனமாக்கிவிட்டது. ஆங்காங்கே என் போல் உயிர் பிழைத்திருந்த வேளிர் வீரர்களை திரட்டினேன். புதியதாக வேளிர் வீரர்களை சேர்த்தேன். இப்போது நான் மாபெரும் வேளிர் படையை உருவாக்கிவிட்டேன். இப்போது நாங்கள் எங்கள் தலைவர் இருங்கோவேள் எங்களுக்கு காட்டிச் சென்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சமீபத்தில்தான் வேளிர்குடி இளவரசி தாமரையை பற்றி ஒரு முக்கிய செய்தி கிடைத்தது. அவர் இந்த பாண்டிய நாட்டில்தான் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பற்றிய முழு விவரமும் எனக்கு தேவைப்படுகிறது. சொல்லுங்கள், தாமரை எங்கே? கொற்கையில் தங்கியிருந்த தாமரை எங்கேயோ காணாமல் போய்விட்டாள். அங்குதான் எங்கேயோ ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள். போய், இதை நான் நம்ப மாட்டேன். அவர் வேளிர் இனம், ஓடி ஒளிவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தான் தாமரையை எங்கோ மறைத்து வைத்திருக்கிறீர்கள். இதோ பாருங்கள், உங்களுக்கு சோழ நாடு எதிரி, எனக்கு பாண்டிய நாட்டிற்குள்ளேயே எதிரி. அந்த வகையில் உங்களிடத்தில் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கொற்கையில் இருந்த தாமரை உண்மையிலேயே எங்கேயோ காணாமல் போய்விட்டாள். அவள் இப்போது எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்ற விவரம் எதுவும் எனக்கு தெரியாது. என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். உங்கள் எண்ணம் சோழ மன்னரை வீழ்த்தி மறுபடியும் வேளிர்குல ஆட்சியை பிடிக்க வேண்டும். என் எண்ணமோ பாண்டிய நாட்டின் அரியணையில் நான் அமர வேண்டும். முதலில் உங்கள் எண்ணம் ஈடேறினாலும் அகலாது என் எண்ணம் ஈடேறினாலும் நம் இருவருக்குள்ளும் புரிந்துணர்வு இருக்கும், இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், நம் இருவருக்குள்ளும் நிச்சயம் அந்த புரிதல் இருக்கும். இது உறுதி. நீங்கள் பாண்டிய நாட்டில் முகாமிட்டிருப்பதாக கூறினீர்கள். அது வேளிர்குடி இளவரசி தாமரையை பற்றி விவரங்களை சேகரிப்பதற்காகத்தானா? அதற்காக மட்டும் நாங்கள் இங்கு முகாமிடவில்லை. சோழ மன்னர் பாண்டிய மன்னரின் உடல் நலம் விசாரிக்க இங்கு வரப்போகிறார் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. சோழ மன்னரை சோழ நாட்டில் தாக்குவது கடினம். அதற்காகவும் இங்கு நாங்கள் முகாமிட்டிருக்கிறோம். சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக அமைந்தால் எங்கள் வேலையும் சுலபமாக முடிந்துவிடும். சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் மட்டுமே தெரிந்த அந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னிடத்தில் தயங்காமல் கேளுங்கள். என் அதிகாரத்திற்குட்பட்ட எந்த உதவியும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பாண்டிய அரியணையில் அமருவதற்கான அத்தனை உதவிகளையும் எங்கள் வேளிர் குலம் உங்களுக்கு செய்யும். நான் அப்படி பாண்டிய அரியணையில் அமர்ந்தால் சோழ மன்னரை ஒழிப்பதற்கு நான் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பேன்.
மங்கம்மா, பிரபு, தாங்கள் எப்போது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் வந்தேன். உனக்காக வைக்கப்பட்டிருக்கும் பழங்களை கூட சாப்பிடாமல் அப்படி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? பிரபு, அது எதுவாயினும் நாம் பின்னர் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்போது இதை சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம். வேண்டுமானால் நான் இவற்றை சிறு சிறு துண்டங்களாக நறுக்கி தரட்டுமா? வேண்டாம். என் மனதில் நிம்மதி இல்லாமல் வேதனையால் என் இதயமே துண்டங்களாகி கிடக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு சிறிதும் சிந்தனை இல்லை. இந்த பழத்தை துண்டங்களாக்கப் போகிறீர்களா? வேண்டாம், விட்டுவிடுங்கள். மங்கம்மா, மங்கம்மா, நில். நீ என்ன சொல்ல வருகிறாய்? ஏன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? மங்கம்மா, என்னவாயிற்று மங்கம்மா? உன் முகத்தில் ஏன் இத்தகைய வேதனை தெரிகிறது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? வருந்த வேண்டிய விஷயத்திற்காக நாம் வருந்தித்தானே ஆக வேண்டும். இனி நாம் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஏற்பட்ட சங்கடங்கள் யாவும் நீங்கிவிட்டன. சேரனிடம் அகப்பட்ட பாண்டிய இளவரசர் மீட்கப்பட்டு விட்டார். நாட்டில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் நீங்கிவிட்டன. இருங்கோவேள் தூவிய வேளிர் சாம்ராஜ்யம் என்ற மயக்க மருந்திலிருந்து இன்னும் மீண்டு வராத சில பேர் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வெகு விரைவில் கலைந்துவிடும். மயக்கமும் தெளிந்துவிடும். இந்த நிலையில் நாம் இனி வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. பிரபு, உங்கள் மனம் முழுவதும் எப்பொழுதும் சோழ நாட்டின் நிலையை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது. அதனால்தான் வீட்டின் நிலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஓஹோ, அப்படியானால் இப்போது உன் கவலை நமது குடும்பத்தில் உள்ள ஒருவரை பற்றியது, அப்படித்தானே? ஆம் பிரபு. யாரை பற்றி இப்படி வருந்து கொண்டிருக்கிறாய்? நம் மகள் பூங்கோதையை பற்றித்தான். பூங்கோதையை பற்றியா? ஏன், அவளுக்கு என்னவாயிற்று? தன் மனதில் உள்ள குமுறலை எல்லாம் தனக்குத்தானே அடக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவள் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் பெற்ற மனம் வேதனையால் துடிக்கிறது. என்ன செய்வது மங்கம்மா? பரிவாதினி பார்த்திபன் காதல் விஷயத்தில் முன்னின்று மன்னரிடமும் மற்றவர்களிடமும் பேசியது போல் பூங்கோதை விஷயத்தில் பேச முடியாதே. நீங்கள் சொல்வது சரிதான். நான் சென்று என் அண்ணனிடம் உங்கள் மகனுக்கு என் மகள் பூங்கோதையை மனம் செய்து வையுங்கள் என்று எப்படி கேட்க முடியும்? நான் திருந்திவிட்டேன் என்று சொல்வது கூட இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் செய்கிறேன் என்று அவருக்கு தோன்றலாம் அல்லவா? இல்லை இல்லை, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உணர முடியாதவரா உன் அண்ணன்? அதை நினைத்து நீ தயங்க வேண்டியதில்லை மங்கம்மா. அப்படியானால் நான் சென்று என் அண்ணனிடம் இதை பற்றி பேசலாம் என்கிறீர்களா? பேசத்தான் வேண்டும். ஆனால் இப்போது அதை பேசக்கூடாது. ஏன்? இந்த விஷயத்தில் நாம் முதலில் கிள்ளிவளவன் கருத்தைத்தான் அறிய வேண்டும். கிள்ளிவளவன் பூங்கோதையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானா என்பது தெரிய வேண்டாமா? மலர்கொடிதான் கிள்ளிவளவனை பற்றிய ஒரு எண்ணத்தை பூங்கோதையின் மனதில் ஏற்படுத்தினாள் என்று சொல்லியிருக்கிறாய். மகாராணியாருக்கும் இதில் விருப்பம்தான் என்றும் கூறியிருக்கிறாய். அதனால்தானே பூங்கோதை கிள்ளிவளவன் பெயரை ஏடு முழுவதும் எழுதி பார்க்கும் அளவிற்கு அவன் மீது ஈடுபாடு கொண்டு விட்டாள் என்பதும் எனக்கு புரிகிறது. ஆனால் என்ன? கிள்ளிவளவன் இந்த விஷயத்தை பற்றி அறிந்தது முதல் பூங்கோதை விஷயத்தில் கடுமையாகிவிட்டான் என்கிறாயே. கிள்ளிவளவனுக்கும் பூங்கோதைக்கும் ஏற்கனவே இருந்த இயல்பு நிலை கூட மாறிவிட்டது போல் தெரிகிறதே. ஆமாம், அது உண்மைதான். இந்த நிலையில் நாம் பூங்கோதை கிள்ளிவளவன் திருமணத்தை பற்றி மன்னரிடம் பேசி மன்னர் கிள்ளியிடம் அதை பற்றி சொல்ல அவன் மேலும் கடுமையாகிவிட மாட்டான் என்று என்ன நிச்சயம்? வேறு என்னதான் செய்வது பிரபு? எதுவுமே செய்ய முடியாது. நாம் இதை பற்றி யாரிடமும் எதுவும் பேச முடியாது. நீங்கள் கிள்ளிவளவனோடு பேசி பார்க்கலாம் அல்லவா? நாம் இதுவரை பரிவாதினியின் பிரச்சனையை நினைத்துத்தான் தயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் பரிவாதினியின் வாழ்வு பார்த்திபனோடு பிணைக்கப்பட்டு விட்டது. மனோரஞ்சிதம் என்பவள் கிள்ளிவளவன் வாழ்விலிருந்து ஒரே அடியாக மறைந்து விட்டாள். இனி அவன் வாழ்வில் வேறு குறுக்கீடு வருவதற்குள் நீங்கள் கிள்ளிவளவனிடம் இதை பற்றி பேசலாம் அல்லவா? பேசுகிறேன் மங்கம்மா. ஆனால் இதில் அவசரப்பட்டு ஏதாவது பேசி அதிகமாக முறுக்கப்பட்ட கயிறு தெரித்துவிடும் என்ற நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது. அப்படியானால் பொறுமையாக இரு. நமக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுவரை காத்திரு.